இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பேரு, எங்கிருந்து வரீங்க மக்களுக்கு மை தெரியும்? நேம் இஸ் தினேஷ்குமார். கமிங் ஃப்ரம் திருவாரூர். திருவாரூர்ல இருந்து வரீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் விவோட ஓப்பன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விவோன்னு ஓப்பன் த்ரீ இயர்ஸ் விவோட 1 இயர் ஓப்பன் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? மொபைல் சர்வீஸ் மொபைல் ஃபீல்ட்ல இருந்தனால நான் ஆரம்பிச்சேன். சர்வீஸ் சென்டருமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் தானே? சர்வீஸ் சென்டர் சேல்ஸ்ல சேல்ஸ் சேல்ஸ் இருந்தாலும் சர்வீஸ் ஒரு ஆர்வம். சோ எப்படி இந்த இ-கேரியர் பஸ் தேடி வந்தீங்க? யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல பார்த்தது. அண்ணன் ரெஃபரன்ஸ் பண்ணாப்ல. அவங்க ஃப்ரெண்ட் யாரையும் படிச்சிட்டு போனாங்க. அவங்க புள்ளே அப்படின்னு அவங்க சொல்லிதான் இங்க வந்து ரெஃபர் பண்ணி வந்தப்ப என்ன அட்மாஸ்பியர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு செட்டப் அப்படியே இருந்துச்சு. இங்க நல்லா பிடிச்சிருந்துச்சு அந்த செட்டப். நீங்க வந்துட்டதுல என்னென்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க? அதை அப்படியே சொல்லுங்க. ஐசி லெவல் தான் தெரியும். டிஸ்பிளே பேசிக் தெரியும். ஐசி லெவல் தெரியும். நான் தெளிவான ஐசி லெவல் தான் கத்துக்கிட்டேன். வாய்ஸ் போடுறது கத்துக்கிட்டேன். அப்ப ஐசி லெவல் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா? அது என்னென்ன மக்கள் சொல்லுங்க. ஒரு சார்ஜிங் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் வருது. சோ அது எந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி போவீங்க? அப்போல 5 வோல்ட் வரும். சிசில இருந்து சிசி ட்ரிப் அதுல இருந்து 3.7 வோல்ட் வரும். அந்த அதுல இருந்து ஐசி அவுட் புட் வரணும் 3.7. அது வரலாம் ஐசில கம்ப்ளைண்ட். அதுக்கு இடைப்பட்டால காம்பவுண்ட்ஸ் ஐசி இருக்கும். சோ அதை செக் பண்ணணும். சோ நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கல்ல, கத்துக்கிட்டதுல உங்களுக்கு என்ன சாட்டிஸ்பிகேஷன் இருக்கு? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் ஐசி லெவல்ல ஃபுல்லா தெளிவா இருக்கேன். வீட்டுக்கு போய் பார்த்தாலும் ஐசி சர்க்யூட் நாலேஜ் உங்களால பண்ண முடியும். சரி, இவங்களாம் தெளிவா இருக்கு. சரி, இப்ப இ-கேரியர் பஸ் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம நல்லா நிறைய பார்த்ததெல்லாம் சேலத்துல நாங்க பார்த்தோம். நான் வந்து பேசிக்கெல்லாம் சொல்லி தர மாட்டோம். இது பேசிக் இல்லாம அது ஐசில ஒரு முறை சொல்லி தருவோம். இங்க அப்படி இல்லாம பேசிக் கட்டி தரேன். நல்லா அடுத்து வரவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாங்க, நல்லா பெஸ்டா சொல்லி தராங்க. டேர்லாம் நல்லா இருக்காங்க. அது கரெக்டாவே இருக்கும். ஓகே, நீங்க போய் வெளில போனீங்கன்னா கன்ஃபார்ம் கடை வச்சிடலாம். கடை வைக்கிற ஐடியாவா இல்ல அடுத்து எப்படி உங்களுக்கு? கடை வைக்கிறது கடை இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்றேன். அதே கண்டினியூ பண்றேன். அவங்க அண்ணன் கிடையாது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.